ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி இன்று மாலை பதவியேற்க உள்ளார். ஒடிசா சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 147 இடங்களில் பாஜக 78 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இந்நிலையில் முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் புவனேஸ்வரில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 4 முறை பாஜக எம்எல்ஏவான மோகன் மாஜி முதலமைச்சராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஒடிசா ஆளுநர் ரகுபர் தாஸை சந்தித்து மோகன் சரண் மாஜி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இந்நிலையில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு பழங்குடி இனத்தை சேர்ந்த மோகன் மாஜி ஒடிசாவின் முதலமைச்சராக இன்று மாலை 4:45 மணிக்கு பொறுப்பேற்க உள்ளார். அவரைத் தொடர்ந்து கனவர்தன் சிங் தியோ மற்றும் பிரபாதி பரிதா ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒடிசாவின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மோகன் மாஜி குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மக்களவை தேர்தலுடன் நடைபெற்ற ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தமுள்ள 147 இடங்களில் பாஜக 78 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியதைத் தொடர்ந்து 24 ஆண்டுகளாக தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து வந்த நவீன் பட்நாயக் பதவி விலகினார். இந்த நிலையில் ஒடிசாவின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் புவனேஸ்வரில் நடைபெற்றது. பாஜக மூத்த தலைவர்களான ராஜ்நாத் சிங், பூபேந்திர யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் ஒடிசாவின் புதிய முதலமைச்சராக 4 முறை பாஜக எம்எல்ஏவான மோகன் சரண் மாஜி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். मुख्यमंत्री पद के लिए श्री मोहन मांझी का नाम प्रस्तावित किया और 52 வயதான மோகன் மாஜி நடந்து முடிந்த ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் கியோன்ஜார் தொகுதியில் போட்டியிட்டு பிஜு ஜனதாதளம் வேட்பாளர் மீனா மாஜியை 11,577 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தவர். பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவரான மோகன் மாஜியின் அரசியல் வாழ்க்கை 90களில் தொடங்கப்பட்டு விட்டாலும் கடந்த 2000ஆவது ஆண்டுதான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதில் இருந்து தொடர்ச்சியாக 4 முறை அந்த தொகுதியில் மோகன் மாஜி எம்எல்ஏவாக தேர்வாகியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் திறமையான அரசியல்வாதி என்று பரவலாக அறியப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டுகள் வரை பிஜு ஜனதாதளம் பாஜக கூட்டணியில் மோகன் மாஜிக்கு துணை தலைமை கொறடா பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. கியோன்ஜாரில் உள்ள சந்திரசேகர் கல்லூரியில் BA பட்டம் பெற்ற மோகன் மாஜி தீன்கனால் சட்டக்கல்லூரியில் LLB பட்டமும் முடித்துள்ளார். மோகன் மாஜி பள்ளி காலத்திலேயே RSS அமைப்புடன் தொடர்பில் இருந்திருக்கிறார். இளமை பருவத்தில் RSSஇன் பல முக்கிய துணை அமைப்புகளில் பணியாற்றியிருக்கிறார். இந்துத்துவ கோட்பாட்டை ஒடிசா மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க இவர் ஆற்றிய பணிகள் ஏராளமானவை என கூறப்படுகிறது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் இந்த முறை இவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என தெரிகிறது. ஒடிசாவில் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த 3வது முதலமைச்சர் என்கின்ற சிறப்பு மோகன் மாஜிக்கு கிட்டியுள்ளது. முன்னதாக 1989ஆம் ஆண்டு காங்கிரஸைச் சேர்ந்த ஹிமந்தா பிஸ்வால், 1999ஆம் ஆண்டு கிரிதர் கமங் ஆகியோரும் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த முதலமைச்சர்களாக ஒடிசாவில் பதவி வகித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.